ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் சாம்பார் வச்சு காமிக்க போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறப்ப நிறைய பேர் சொல்லக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு சாம்பார் குழக்குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழக்குழப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டம்ளர் அளவு, அதாவது 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான வெண்டைக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிங்க. வெண்டைக்காவை ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அதே சட்டியில் எனக்கு எண்ணெய் இருக்கிறதுனால நான் எண்ணெய் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் சுத்தமாக இல்லாமல் இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயத்தினுடைய நிறம் ஓரளவு ப்ரௌன் கலராக மாறணும். மாறின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 2லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். சாம்பார் பொடியினுடைய வாசனையும் நல்லா கமகமகமன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கும். வதக்கிறப்பவே வெந்துட்டுருக்கும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை ஓப்பன் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த பருப்பு கடைசலை இது கூட ஊற்றிடலாம். ஊற்றின கையோடு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம வெண்டைக்காயுடைய கலர் பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, கலரும் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி அதில் குழகுழப்பு தன்மையும் இருக்காது. நம்ம எப்பவுமே வெண்டைக்காவை தனியாக வதக்கிட்டு இந்த மாதிரி பருப்போடு சேர்க்குறப்ப சாம்பார் குழக்குழனே இருக்காது, ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதிச்சிருங்க. சாம்பார் வாசனை சூப்பராக வரும். அந்த வெண்டைக்காயோடு சேர்ந்து வரப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை தூவி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பரான பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வெண்டைக்காய் குழப்பே இல்லாமல் சூப்பராக ருசியாக ரெடி ஆகிடுச்சு. சூடான சோறு கூட போட்டு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசைக்கும் சரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.